என்னத்தா குஞ்சு கோயில் குஞ்சு கோயில் குஞ்சு நாலு ஆச்சா மொத்தம் புஷ்கன் குச்சா குச்சி அச்சுக்கினே இருந்தான் புஷ்கன் குச்சி தமிழ் முழுவதா வந்து போது யோகி விளக்கம் விளக்கமாக சொன்னால் சரியா ஒரு மாதிரி ஜெயம் நேரத்தில் யாரோட பெயர் சொல்ல வேண்டும் என்றால் ஆமா இன்னும் வேலூர் மாவட்டம் ஆமா காட்பாடி வட்ட மாவட்டத்தில் பெயர் வந்து வரக்கூடிய எஸ்என் புதூர் மாவட்டத்தில் பெயர் வந்து வரக்கூடிய இன்னும் குடியாண்டி என்று சொல்லக்கூடிய நல்ல உள்ளமாகப்பட்டவர் அவருடைய மைத்துனர் காட்டக்கொல்ல மாவட்டத்தில் பெயர் வந்து வரக்கூடிய சிவகுமார் என்று சொல்லக்கூடிய நல்ல உள்ளமாகப்பட்டவர் இன்னும் துச்சாதன புலியாக வேடம் நிறைந்திருக்கக்கூடிய சிவகுமார் என்று சொல்லக்கூடிய ஐயாவுக்கு மைத்துனாரா வழங்கக்கூடிய இன்னும் முடியாண்டி என்று சொல்லக்கூடிய நல்ல உள்ளமாகப்பட்ட இந்த பட்ட பிரதாபத்தை கொண்டாடியாக சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய நல்ல உள்ளமாகப்பட்டவர் இந்த ஆசை வைத்தது இந்த சிவகுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐயாவுக்கு பட்ட பிரதாபத்தை எல்லாத்தையும் பங்கு புலியா எரிகாத புலியா என்ன புலியா போடாங்க போடா போடாங்கம்மா போடா போடா என்னடா என்னடா போடா மொத்தமா கூப்பிச்சியா அப்படியா ராமதேவா துச்சாதனபுரி அப்படிங்க என்ன கண்டா எப்படி ஏனோ அந்த அண்டோ கீடிகிடங்க
நேரம் போல் நெருங்கிவிட்டது. அப்படி இருக்கு என்னை கண்ட மாத்திராச்சு அந்த பிண்ட மூலம் சும்மா கிடு 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 போகட்டும். இந்த ராஜராஜ சூத்திரிக்கு சபையில் அது விரோத சாய்த்த காரணம் இல்லை. ஐயா உன்னுடைய அண்ணன் துரியோதன சக்கரவர்த்தி ஆய்த்து வரக்கூடிய உத்தரவு. சேமத்தோடு இருக்க வேண்டும். அண்ணா இந்த ராஜராஜ சூத்திரிக்கு சபையில் இன்றைக்கு இதற்காக வரைக்கே நிறவரமா ரொம்ப சந்தோஷமா சொல்ல போகிறேன். என்ன எப்படி என்றால் மண்டபம் நம்ம செய்யக்கூடியது 5 கால மண்டபம். 5 கால மண்டபம் செய்து செய்ய வேண்டும் என்று சொன்னார். 5 கால மண்டபத்தை செய்து அனைத்து வருத்தி கொண்டோம். அதுவும் இல்லாம அந்த பஞ்சவட்டி வராத மக்கள் இருக்கின்றார்கள். 5 ராஜார்கள் அவர்களை வைத்து ஒரு ஆட்டம் தவறாது. அவரை வைத்து ஒரு ஆட்டம் அவரோ நமக்கு ஜெயம். அடிமை விட்டால் எப்படி என்றால் நேற்று தினம் என்னை பார்த்து நகைத்தாள். யாரு? அந்த திரௌபதி. அவன் ஒண்டிதான் சிரித்தால் என்னை பார்த்து இருக்கிற மக்கள் அனைவரும் சிரிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? கொம்பு பட்டு இழுத்து வந்து அந்த சிறிகராமதி சிகாய்பிடித்து இந்த 56 வீதியிலே அனைவர மக்கள் சிரிக்கிற போல இழுத்து வந்து சத்தராய் எப்படி இழுத்து வருகிறார்களோ அத்தனை போல் இழுத்து வந்து அவருடைய அங்கத்தில் சேலைகள் எல்லாம் கலை செய்து சமாளிட்டு பரவாயில்ல. எப்படி என்றால் நமக்கு அடைமையான எப்படியா பஸ்ஸுங்க இருக்கிறார்கள், ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா
நம்மளுடைய அத்தியாவம் வந்து அசுத்தமா இருக்குது. எப்படி என்றால், மாமாவும் அந்த ஊம பையன்கள் மாறு. ஆமா ஆமா இருவரும் பாச்சிகார ஆடக்கூடிய ஆட்டம் ஆடினார்கள். அப்போது இந்த அசுத்தமானது ஆகுது. இப்ப அவங்க யாரு நமக்கு அடிமை அடிமை இதெல்லாம் பொருள் சொல்லணும். சொல்லுங்க. மரதா என்ன? உன் தம்பி கூட போனது ஏன்? அவன் நம்ம கறிவேசியா நம்ம ஏன் ஆமா. அவனுக்கு கூட சொல்றான் எப்படி விட விட ராஜா மேல கை வச்சு பேச அவன் கொண்டு சந்தோஷம் சந்தோஷம் சத்தம் ஊருக்கு போறாங்கல்ல நமக்கு அடிமை 28 ராஜ்யத்துக்கு ஆமா அதிபதியாக இருக்கக்கூடிய ஆமா ஆமா 56 நாட்டுக்கு அரசனாக அரசன் அரசன் எனக்கு சந்தோஷம். என் கூட இருக்கிற காவலாளிக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன நாடுதான் வரணும் என்ன நாடுதான் வரணும் முதல்ல கேட்கிறீங்க. சரி, ஆசனத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். அண்ணா ஓ எங்கம்மா போற தருமா அண்ணா, டேய் ஊப்பையா தம்பி நிக்காதடா. இப்பதான் பேசுறேன். அதுக்காக அவர் கொஞ்சம் மௌனமா இருக்கிறாரு. சோதனை இருக்கிறாரு. மகூரமா பேசுவாங்க. அண்ணா தரமண்ணா, ஏன் ஒன்னும் நான் சாப்பாடு போடல, அதனால எங்கோ போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கெட்டியா சவுண்டா பேசுவாங்களா? பேசுறாரு பாரு. எதுக்கு மேல இது யாருடைய அப்பு சொத்து? யாத்தியா இது? நோ. அடிமையா அடிமைதானே? உங்களுக்கு ஆசானம் யார் கொடுத்தது? ஏங்கண்ணா இந்த ஊம பையன் நமக்கு அடிமை. இந்த ஐவர்களா நமக்கு அடிமை. எவ்வளவு உனக்கு புத்தி இருந்தாக்கா அந்த ஆளை கூட்டும் போய் ஆசானத்தை எப்படி அறிவாளர்கள் தேவையா பசங்க? இரண்டு சரி போகட்டும். அம்மா போறாங்க நீங்க சத்தாலாம் போடுறாங்களா? சத்தெல்லாம் பொறுக்குனாங்களா? எங்க போட சொன்னாங்க? கும்பத்தோட்ல போடுறாங்களா? சத்தாங்களா பொறுக்குனாங்களா? இதெல்லாம் சத்தாங்களா பொறுக்குனாங்களா? அசுத்தமா இருந்தது. சத்தாங்களா பொறுக்குனாங்களா? இல்ல
இந்த சத்தியெல்லாம் பொறுக்குனாங்களா இருக்குனாங்களா பொறுக்கி எங்கிட்ட கொடுத்தா போய் குப்பை தொட்டில போடுறானே நான் கூட குப்பை தொட்டி நான் நினைச்சு போட்டு பாத்தாப்பா அவரு நம்மளுக்குப்பா என்ன ஏன்றா 56 நாட்டுக்கு அரசராகி விட்டுவேன் ஆமா ஜெயித்து விட்டுவேன் என்று சொல்லி நாம் அங்கிருந்தே குப்பை தொட்டி மேல உட்காந்துக்கிறோம் சந்தோஷத்துல குப்பை தொட்டி மேல உட்காந்துக்கிறோம் சரி போகட்டும் அசுத்தமாக இருந்தாலா சுத்தமாகி விட்டது அப்படி இருக்க ஐந்து பேர் நம்மளுக்கு அடமான பிறகு ஆடாபுரம் எதுக்கு அணைச்சு வைத்து நாடு நகரம் ஆன சேன பண்டு பண்டாரம் உப்பு சட்டி கூட கிடையாது போகட்டும் இந்த ஆட ஆபரணம் வச்சு ஆண்டீங்களா அது தோத்துட்டீங்களா தோத்த பிறகு இந்த ஆட ஆபரணம் உங்களுக்கு தேவையா இது வச்சுக்க நீங்க சுத்தலாமா எங்களுக்கு தான் சொந்தம் அப்ப யாய வச்சுங்க ரைட்டு ரைட்டு ஆச்சியா தம்பி தம்பி அண்ணா மணிமுடி அண்ணா தம்பி துச்சாதனா நம்முடைய சிறிய தந்தை பிள்ளைகள் கொஞ்சம் ஆண்டவர்கள் அவர்களுக்கு ஏதென்று ஒரு துன்பம் இல்லாமல் மிக்க மகிழ்ச்சியாக கூட்டி அனுப்புங்கள் ஐயா. என்ன நடந்தது? இந்த மணிமொழி அப்படியா? ஒண்ணுமே பேசவில்லையே தம்பி தம்பி துச்சாதனா அவங்களுக்கு சேர வேண்டிய அர்த்த பாகத்தை காவலுக்கு இந்த மணிமூணு சொன்னா கூட அந்த ஊப்பாயிர புத்தியே வருது. இது என்ன பண்ணிட்டோம்? இது என்ன பண்ண தெரியுமா? சுடுகாட்டு எத்தனை ஏறிக்கிறேன் சாம்பல் கூட அடிக்கூடாது. எத்தனை ஏறி சாம்பல் மாத்திட்டு நெத்தில வச்சுக்கோ. இங்க போகட்டும். நானும் 4 பேர் கைட்டேன். எல்லாரும்
பாத்தியா அவனை கடியாரு வெந்தமாக குச்சி மாறிக்கிறவையா நீ போயிட்டு அவன்கிட்ட கேட்கணும்ப்பா தம்பி கேளா ஏய் அவுத்து விட்டா நிக்க மாட்டீங்க அந்த வீட்டுக்கு நாங்க அந்த வீட்டுக்கு சொல்றோம் எதற்கு கேட்டா பெரிய பால்புக்கு சுத்தி மாறி இருக்கிறாரு இவரு ஆமா நீங்க சுத்தி மாட்டேன்னு வச்சுட்டா அங்க போல் பெரிய அங்க பல்பு வச்சு அவர் வாங்கி கொடுக்குறாரு அண்ணா தரமண்ணா உன் தம்பி கிட்ட கேட்ட அந்த மறுபடியும் கொஞ்சம் வாங்கி கொடுப்பா தம்பி பேமசேனா அண்ணா அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த மணி ஓடி கொடுத்துருப்பா எத்தனை இருந்தாலும் அவர்களுக்கு நாம் அடிமை பரோ பரோ பாதா பொறுத்தவன் பூமி ஆழ்வான் வங்கரவன் காடு ஆழ்வான் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த மணிமணி கொடுத்துருப்பான் அண்ணா ஏய் காவலா இந்த மணி மூட்டி போடுறீங்கன்னா போடு போடு செத்தாலும் நம்ம போடலாம் அப்படியே போடுறோம் செத்தாலும் நம்ம போடுற மாதிரி போடு போடு